விளக்கேற்றும் நேரம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். விளக்கு ஏற்றினாலேயே உங்களுக்கு சுப பலன் வரும், நல்ல பலன் கிடைக்கும். ஒரு இடத்துல தீபம் ஏற்றுறோம், அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருள் போயிடுது இல்லைங்களா? இருள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விளக்கேற்றுவோம். அதுவும் ஞான தீபத்தை ஏற்றுவோம், மேற்கொண்டு தீபம் எரியும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பல்புலாம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி எரியும். ஆனால் இந்த விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறோம் பாருங்கள், அதனுடைய ஜோதி மேல் நோக்கி எரியும், ஞானத்தை தருவது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது ஞானத்தை தரும், லக்ஷ்மி கடாட்சத்தை தரும், ஆயுள் ஆரோக்கியத்தை தரும், சத் சந்தானங்களை தரும். குழந்தைகள் மட்டுமல்ல, படிப்பில் அவங்களுக்கு கவனம் இருக்கும், வீட்டில் மொத்தத்தில் லக்ஷ்மி கடாட்சம் சேரும். இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு உண்டான பலன். அதே மாதிரி மத்தியானத்தில் சில பேர் விளக்கேற்றுறோம். அப்படி ஏற்றும்போது எதிரிகள் தொல்லை போகும், ரோகங்கள் போகும், மருத்துவ செலவு குறையும், கடன் தீரும், எல்லாத்தை விட சுமூகமான உறவு எல்லோருடையும் இருக்கும். பில்லி சூன்யங்கள், வாஸ்து தோஷங்கள், கிரக தோஷங்கள், கிரக பீடைகள் போகும். இது மத்தியானத்தில் ஏற்றும்போது. அதே மாதிரி மாலை நேரம், சாயந்தரத்தில் சாயரட்சையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா லக்ஷ்மி வீட்டில் தங்குவாள். மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தாலும், திருமண தடைகள், வேலையில் பிரச்சனைகள், பணம் தங்காமல் இருக்கிறது, மருத்துவ செலவு கூடி இருக்கிறது, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், பிள்ளைகள் படிப்பு இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது கணவன் மனைவி சேர்ந்தே வாழ முடியாமல் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த சாயரட்ச நேரத்தில் தீபம் போட்டிங்க. நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போடலனாலும் சரி, அபிஜித் முகூர்த்தமான மத்தியானத்தில் போடலனாலும் சரி, கோதூளி லக்னத்தில் நீங்கள் சாயந்தரத்தில் போடலனாலும் சரி, ஆனால் சாயரட்ச நேரம் லக்ஷ்மி வரும் நேரத்தில் நீங்கள் தீபம் போட்டிங்க, உங்கள் வீட்டு வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் உட்கார வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டாலே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், குலதெய்வ வழிபாடு, பித்தர்களுக்கு தோஷங்கள், அகால மரணங்கள், எல்லாத்த விட உங்கள் வீட்டில் எது சொன்னாலும் ஒரு பிரச்சனை, கடன் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வீட்டுக்குள்ளே வருது, தாந்திரிகமான பரிகாரம் இந்த விளக்கேற்றுறது. அதுலேயும் அந்த சாயந்தரத்தில் விளக்கேற்றுறதுங்கிறது அவ்வளவு ஔஷதம். நீங்கள் தீபம் ஏற்றுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.